கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவிலில் மாசிமக தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை சேதல நேசராஜ் வழங்கிட கேட்கலாம். நேசராஜ் வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொங்கு மண்டலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமாகும். திருமலை நாயக்கர் மன்னரால் உருவாக்கப்பட்ட திருத்தேர் அவரது காலம் முதல் ஒவ்வொரு மாசி மாத மகா நட்சத்திரம் அன்று அரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் நகர்தலம் வரும் நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சுயம்பு அரங்கநாதராக அன்று முதல் இன்று வரை காரமடர் அரங்கநாதர் என்ற பெயரில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அரங்கநாத பெருமாளின் மாசி மக தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிம்ம வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சப்பரத்தில் எழுந்தருளி கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். அதனை அடுத்து நேற்றைய முன்தினம் பெட்டதம்மன் மலையில் இருந்து அம்மன் அழைத்து வரப்பட்டு கோவில் வசந்த மண்டபத்தில் நேற்று காலை அரங்கநாத பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருமண வைபவம் நடைபெற்றது. பின்னர் இன்று காலை அரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரங்கநாத பெருமாளை வழிபட்டு வந்த நிலையில் சுவாமி திருவீதி உலா வரும் திருத்தேர் வடம் பிடித்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க அரங்கநாத பெருமாள் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து செல்லப்பட்டது. கோவில் முன்பு இருந்து 4 ரத வீதிகளின் வழியாக திருத்தேர் புறப்பாடு தொடங்கியது. கோவிலை சுற்றியுள்ள 4 ரத வீதிகளின் வழியாக திருத்தேரில் அரங்கநாத பெருமாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கொங்கு மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலம் என்பதால் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பான பக்தர்கள் வருகை புரிந்து வந்த நிலையில் அவர்களுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மேலும் அரங்கநாத திருத்தேர் விழாவில் அசம்பாவிதங்களை தடுக்க 5 டிஎஸ்பிகள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜ்.